ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். கீழ்த்திருப்பதில் திருமணத்துக்கு பின்னால் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து பூஜித்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரம் கோவில் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாயிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் ஸ்ரீ மரகதவள்ளி சமேத அகஸ்தீஸ்வரர் கோயில் அல்லது முக்கோட்டி கோவில்னு அழைக்கக்கூடிய தொண்டவாடா ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆலயம். ஆன்மீக நகரமான திருப்பதிக்கு பக்கத்தில் சந்திரகிரி மண்டலத்தில் ஸ்வர்ணமுகி, பீமா மற்றும் கல்யாணி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்குது. இது ஒரு சிவன் கோவில். அகஸ்திய முனிவரால் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாலேயே இதை அகஸ்தீஸ்வரம்னு அழைக்கிறோம். இந்த கோவிலோட முன்வாசல் கிழக்கு நோக்கி இருக்கும். விநாயகர், சுப்பிரமணியர்னு சொல்லிட்டு அனைத்து பரிவார தெய்வங்களையுமே இங்கே தரிசனம் பண்ணலாம். இந்த கோவிலில் பெரிய காம்பவுண்ட் வாலோட சேர்த்து 3 நுழைவாயில்கள், 3 கேட்டு இருக்கும். அதுவும் கருவறை இருக்கக்கூடிய அந்த கேட்டில் துவார பாலகர்கள் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் செதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த மண்டபத்துக்கே அழகு சேர்க்கும்படியாக இருக்கும் துவார பாலகர்களுடைய சிலை. 2வது பிரகாரத்தில் வள்ளி மாதாங்கிற பெயரில் பார்வதி தேவிக்கும் சன்னதி அமைச்சிருப்பாங்க. யானைகளை பராமரிக்கக்கூடிய இடமா இருந்ததுனால இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சந்திரகிரி மன்னர்கள் தொண்டவாடான்னு அழைச்சாங்க. இந்த அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சொர்ணமுகி, பீமா, கல்யாணி ஆகிய நதியெல்லாம் சங்கமிக்கக்கூடிய இடத்துல ஒரு அழகான மண்டபம் கட்டியிருப்பாங்க. அதில் பெருமாள், ஐயப்பன், கணபதிக்கெல்லாம் அழகான சிலைகள் அமைச்சிருப்பாங்க. இங்கே சமீபத்தில் தான் ஸ்ரீராமர், சீதா தேவி, லக்ஷ்மணர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு கூட சின்ன சன்னதிகள் அமைச்சிருக்கிறாங்க. அகஸ்தீஸ்வரர் ஆலயத்துக்கு போகும் பொழுது நம்ம வழிபட வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. குலோத்துங்க சோழனின் காலமான 31ஆம் ஆண்டு கல்வெட்டுகளை இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் நாம பார்க்க முடியும். ஆனால் கிபி 1100, 1101 ஆண்டு காலகட்டத்திலே இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அமையப்பட்டதற்கான சான்றுகள் இருக்குது. இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்றில் ஸ்ரீவாரி பாதாளுன்னு சொல்லக்கூடிய வேங்கடேஸ்வரருடைய கால் தடம் இருப்பதை பார்க்க முடியும். மற்ற கோவில்கள் மாதிரி இல்லாமல் ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் அகஸ்தீஸ்வரர் கோவிலுடைய இடதுபுறத்தில், அதாவது மணமகன் மணமகள் அமர்ந்திருப்பது போல இருப்பாங்க. பழமையான கோவில்களில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நவகிரகங்களுக்கு பதிலாக சப்த மாத்துருக்களை நிறுவியிருப்பாங்க. அவை கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, பிராமி, மகோத்ரி, மகேஸ்வரி மற்றும் சாமுண்டி. நவகிரகங்களுக்கு பதிலாக இந்த சப்த மாத்துருக்களை வணங்கினாலே அதே பலன் கிடைக்கும். இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம்னாலே ரொம்ப பழமையான ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். புராணங்கள் படி பத்மாவதி தாயாரை திருமணம் முடிச்ச பெருமாள் தம்பதி சமேதரா அகஸ்திய முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தார். அப்போது தன்னுடைய ஆசிரமத்திலேயே சில காலம் தங்கியிருந்து சிவபெருமானுக்கு நித்திய பூஜைகள் செய்ய சொன்னார். அந்த நித்திய பூஜைகள் சிவபெருமானுக்கு பெருமாளும் தாயாரும் செய்த இடம்தான் இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம். இங்கே அகஸ்திய மாமுனி சிவபெருமானை வணங்கி ஸ்வர்ணமுகி நதியவே உருவாக்கினார். இப்போ வரைக்குமே அந்த ஸ்வர்ணமுகி நதியானது எங்கிருந்து ஊத்தெடுத்து வருதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை. இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயத்துக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தும் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் ஏபிஎஸ்ஆர்டிசி லோக்கல் பஸ்ன்னு சொல்லக்கூடிய சிட்டி பஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருப்பதியில் இருந்து சித்தூர், பகலா, காணிப்பாக்கம் போகக்கூடிய பஸ்களும் இந்த முக்கோட்டி வழியாக தான் போகுது. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இருந்து தலக்கோனா, ராம்கேம்போட்டா போகக்கூடிய பஸ்களில் ஏறினோம்னா காலூர் கிராஸில் இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து ஆட்டோ அல்லது ஷேர் ஆட்டோலையே இந்த அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு வந்துடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இந்த தொண்டவாடா அகஸ்தீஸ்வரர் சுவாமி கோவிலுடைய முகவரி. மார்னிங் 6 o'clock இருந்து ஆஃப்டர்நூன் 1:30 வரைக்கும் இந்த கோவில் நடை திறந்திருக்கும். அதே போல் ஈவினிங் 3:30 நைட்டு 7:30 வரைக்கும் இந்த கோவில் திறந்திருக்கும். தொண்டவாடாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கோட்டி அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்னென்னா, ஏபிஎஸ்ஆர்டிசி நடத்தக்கூடிய லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் போகிற பட்சத்தில் 3ஆவதாக நம்மளை இந்த கோவிலுக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. பெரிய அளவில் கூட்டம் இல்லாததுனால எந்த ஒரு கட்டண தரிசனமும் தேவையில்லை. ஆனால் இங்கே கூட்டம்னு பார்த்தோம்னா பிரதோஷ நாட்கள்லையும் சிவராத்திரி அப்பையும் வெகுவாக இருக்கும். அந்த நாட்கள்லாம் கனெக்ட் பண்ணி இந்த கோவிலுக்கு நீங்கள் வரலாம். நான் ஒவ்வொரு முறை திருப்பதிக்கு வரும் பொழுதும் எப்படியாவது இந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்துட்டு போகணும்னு நினைப்பேன்.
முன்னாடிலாம் பார்த்தோம்னா இங்கே நிறைய கல் முள்ளாக இருக்கும், நிறைய கல்லுகளாக குத்திட்டு இருந்தது. இப்போ இந்த கோவிலை நல்லா பராமரிச்சிருக்கிறாங்க. அந்த வளாகத்தை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட் ரோடெல்லாம் போட்டிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. மொட்டை மொட்டையாக தான் இருந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வரும்பொழுது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டு. இந்த வருஷம் இப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்த வருஷம் பார்த்தோம்னா இன்னும் இந்த ஏரியாவை நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. டிடிடியோட கண்ட்ரோலில் தான் இந்த கோவிலும் வருது. அதுவும் பஸ்ஸில் இருந்து இறங்கி அந்த கோவிலோட ஆர்ச்சுலரை ஒரு 10-20 மீட்டர் நம்ம நடந்தாலே போதும். அங்கே சின்னதாக ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கிறாங்க. அங்கே தம்பதி சமேதராவோ இல்லை சிங்கிளாவோ அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு நாமளே பூஜை செய்யலாம். அது மனசுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தொண்டவாடாவில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிருந்தீங்கன்னா எதற்காக போனீங்க, முக்கியமான விஷயம் எப்படி போனீங்க, ஓன் வெஹிக்கிளில் போனீங்களா இல்லை ஏபிஎஸ்ஆர்டிசியோட லோக்கல் டெம்பிள் டூர் பேக்கேஜில் போனீங்களா அல்லது டவுன் பஸ் சிட்டி பஸ்ஸில் போனீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.